நான் அப்புறமா கூட்டிட்டு போறேன். ஏன் என்ன ஆச்சுமா? ரெண்டு பேரும் ஒரே ஹாஸ்பிடல் தானே, எல்லா மாசமும் ஒன்னா தானே போறோம். இப்ப மட்டும் என்ன என்னாச்சு? ரெடியா? பாருங்க, நீங்க போங்க, நாங்க அப்புறமா ஹாஸ்பிடல் வரோம்னு சொல்றாங்க. என்ன? இல்ல தம்பி, நான் வேற எதுக்காகவும் சொல்லல. எல்லாரும் ஒன்னா போனா அதுவே கண்ணாயிடும் தம்பி, அதுக்கு தான் சொல்றேன். நாங்க அப்புறமா போய்க்கிறோம். என்னக்கா? அவருக்கு எதுவும் பிரச்சனையா இருக்காதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காதுங்க. சரி வா, நம்ம போய் டாக்டர் பாத்துட்டு வந்துருவோம். வா, நீங்க உட்காந்துருங்க, வா போவோம். ஏத்த இந்த மார்னிங் சிக்னஸ் எல்லாம் வச்சு என்ன குழந்தை பிறக்கும்ன்றதெல்லாம் கெஸ் பண்ணுவாங்களே, நீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் கெஸ் பண்ணிருக்கீங்களா? நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேனே மாப்பிள்ள, கங்காவுக்கு பையனா இருக்கும், காவேரிக்கு பொண்ணா இருக்கும்னு நான் தான் சொல்லுவேனே. ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ரெண்டு பேருக்கும் குழந்தை ஆரோக்கியமா பிறந்தா அதுவே போதும். அப்படி சொல்லுக்கா. சரி, அதை விடுங்க. உங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கணும்னு ஆசை? எனக்கு ரெண்டு பேருக்குமே பையன் பிறக்கணும்னு தான் ஆசை. அது என்ன ரெண்டு பேருக்குமே பையன்? நம்ம வீட்டுலதான் எல்லாரும் பொண்ணுங்களா போயிட்டீங்களேடி, உங்களுக்கு பிறக்கிறதாவது பையனா இருந்தா எனக்கு வளர்க்க நல்லா இருக்குமேன்னு யோசிச்சேன். ஓ,